காலையில இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ஃப்ராக்ரன்ஸோட ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லாருக்கும். காலையில எழுந்ததும் நம்மளால பூஜை அறைக்கு போய் விளக்கு பொருத்த முடியலனா கூட, இந்த மாதிரி வெளியில வந்து தசாங்க பொடி, வேற ஏதாவது சாம்பிராணி தூபம் கூட நம்ம இப்படி ஹால்ல இல்ல வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஏத்தி வைக்கலாம். பூஜை அறைக்கு போக முடியாது, இப்ப எடுக்க முடியாது அப்படின்னா கூட, நம்ம தனியா வெளியில பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டோம்னா, மார்னிங் எழுந்ததும் இந்த மாதிரி ஏத்தி வச்சுட்டு வேலைகள ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். காலையில ஒரு பாசிட்டிவ் வைப் வீட்டுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ, அதனால இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த சாம்பிராணி தூபம் இந்த பாக்ஸ் வந்து வாங்குனதுலேருந்து இன்னைக்கு தான் நான் வந்து இத யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி வந்து மண் சட்டியில இப்படி மூடி போட்டு இருக்கும். அதில தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்ப வந்து வெளியில அந்த மாரி வச்சு விட்டுட்டு, இத வந்து ஹாலோட என்ட்ரன்ஸ்ல வந்து வச்சிருக்கிறேன். அப்புறம் ஷோகேஸ்ல இருக்கிற இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் எல்லாம் ரன்னிங் வாட்டர்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் நேரம் வெயில்ல வச்சுட்டு, எடுத்து வச்சுட்டோம்னா, அடிக்கடி வந்து அதில தூசி படியாது. ஸோ, நம்ம இப்படி வாஷ் பண்றது நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். தூசு தட்டி விடுறத விட இந்த மாதிரி வாஷ் பண்ணி வந்து வச்சிரலாம். ஸோ, அந்த வேலைகளை பார்த்துட்டு, வெயில்லயும் இத வச்சுட்டு தான் அடுத்து மார்னிங் ஒர்க்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இத வைக்கிறப்பயே இன்டோர் பிளான்ட்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் டிஃபனா இன்னைக்கு பூரியும், உருளைக்கிழங்கு மசாலும் தான் ரெடி பண்ணேன். ஸோ, அத ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணிரலாம்ங்கிறதுக்காக சின்ன சின்ன வேலைகள பார்த்துட்டு தான் அந்த வேலைய வந்து செஞ்சேன். வீடியோக்கான கன்டென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து லைக் குடுக்க மறந்துறாதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் என்னைய ரொம்பவே என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். இந்த வீடியோக்கான கன்டென்ட் என்னன்னா, ஆல்ரெடி இத பத்தி நான் வந்து ஒரு வீடியோல பேசியிருக்கிறேன். இது வந்து ஒரு பார்ட் 2 அதோட கன்டினியூஷனா கூட நெனச்சுக்கலாம். ஸோ, பெண்களுக்கான வருமானம். பொண்ணுங்க எப்படி வீட்ல இருந்தே வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு டாபிக் வந்து நான் குடுத்துருக்கிறேன். ஸோ, அது வந்து நீங்க பார்க்கலனா கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. இது அதோட கன்டினியூஷனா கூட பார்க்கலாம். ஸோ, ஏற்கனவே அதில சொல்லியிருக்க வேலைகளோட இந்த சின்ன சின்ன வேலைகளையும் வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம வந்து வீட்ல வந்து சில பேருக்கு வந்து ஏர்ன் பண்ணா வந்து நம்மளோட பார்ட்னர்ஸ்க்கு வந்து அது பிடிக்காது ஹஸ்பண்டுக்கு. அவங்க என்ன மாரி சில பேர் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏர்ன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் வந்து வந்துரும். ஸோ, நம்மள வந்து மதிக்க மாட்டா அப்படிங்கிற தாட் வந்து இப்ப இருக்கிறவ நெறைய பேருக்கு கிடையாது. ஒரு சில பேருக்கு இருக்குது. ஸோ, அவங்களையும் வந்து நம்ம எப்படி வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க வச்சுக்கலாம், எப்படி வந்து அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ. நம்மளோட ஏர்னிங் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சாலும், உடனே சக்சஸ்ங்கிறது எந்த ஒரு விஷயத்துலயும் கண்டிப்பா கிடைக்காது. நம்ம முயற்சி பண்ணணும். சில பேருக்கு வந்து பை லக்ல வந்து டக்குன்னு கிளிக் ஆயிரும். அதுக்காக அவங்களுக்கெல்லாம் இப்படி வந்துருச்சு நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற மாரி தாட்டெல்லாம் உங்களுக்கு இருக்க வேணாம். கொஞ்சம் கஷ்டப்படுவோம். பொறுமையா இருந்தா தான் அதுக்கான பலனும் கிடைக்குங்கிறதுக்காக, ஓவரா நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டு, கொஞ்சம் ஏர்னிங் இல்ல அப்படின்னா கூட அத வந்து கிவ் அப் பண்ணி நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஸோ, எப்பவுமே வந்து ஃபுல் மோட்டிவேட்டா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிசினஸ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அதே மாதிரி தொடர்ச்சியா அந்த வேலையில நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ட வந்து குடுத்துக்கிட்டே இருந்தா, கண்டிப்பா வந்து சக்சஸ் கிடைக்கும். இப்ப நெறைய வெளியில போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம நெறைய விஷயங்கள வந்து செஞ்சு குடுக்கலாம். அவங்களுக்கு நம்ம செஞ்சு குடுக்குற சின்ன சின்ன வேலைகள் வந்து, அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பெருசா தெரியும். அது மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ, இப்ப இருக்க வொர்க்கிங் வுமனுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து வீட்ல செய்றப்ப ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். இந்த விஷயத்துக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லாயிருக்கும். இந்த விஷயத்த கடையில வந்து சேல்ஸ் பண்ணா நல்லாயிருக்குங்கிற மாரி திங்க் பண்ணுவாங்க. அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, இப்பலாம் வந்து அதிகமா வந்து வீட்ல மாவு அரைக்கிறதுக்கு பதிலா வெளியில வந்து நம்ம கடையில வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறாங்க. ஸோ, அந்த மாதிரி நம்ம வந்து வீட்ல இருந்தே அவங்களுக்கு வந்து இட்லி, தோசை மாவு, ஏன் ஆர்டர் பண்ணா சப்பாத்தி மாவு கூட நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். இட்லி மாவு, தோசை மாவு சாதாரணது மட்டும் இல்லங்க. நம்ம நார்மலா அரிசியில செய்றதுக்கு பதிலா, இப்ப சிறுதானியத்தில கூட நெறைய ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ, சிறுதானியத்தில கூட நீங்க மாவு அரைச்சு சேல்ஸ் பண்ணலாம் பாக்கெட் போட்டு. சிறுதானிய மாவு மட்டும் இல்ல, பணியார மாவு அதையும் வந்து சிறுதானியத்தில நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து ஒரு டிஃபரெண்ட் நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்க வந்து காட்டணும்னா, கண்டிப்பா நம்ம வந்து நெறைய ரீச் ஆவோம். ஒருத்தங்க வந்து இன்னொருத்தவங்கட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி, எடுத்த உடனே எல்லாருக்கும் வந்து தெரியாது நம்ம பிசினஸ் பண்றது. ஸோ, வீட்ல இருந்தே தான் இதெல்லாம் வந்து செய்யலாம். நம்ம வீட்ல இந்த மாரி கிடைக்குதுன்னு தெரிஞ்சாலே, அடுத்தடுத்து நம்மகிட்ட வந்து ஆர்டர் குடுத்துட்டே போயிருவாங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இட்லி, தோசை மாவு, பணியார மாவு, சப்பாத்தி மாவு, கொழுக்கட்டை மாவு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாவா ரெடி பண்றதுக்கு பதிலா, நம்ம மாவ பெசஞ்சு அதாவது பவுடரா ரெடி பண்றதுக்கு பதிலா, அத பெசஞ்சு வந்து ஆர்டருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு குடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஒரு பக்கத்து வீட்ல ஒரு 2, 3 வீட்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டாலே மெயினா வேலைக்கு போறவங்கள வந்து இத வந்து கவர் பண்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும்.
இது தவிர்த்து வந்து பவுடரா அரைக்கிறதுல வந்து புட்டு மாவு, கேப்ப மாவு இதெல்லாம் புட்டுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி குடுக்கலாம். செகண்ட் ஒன்னா உங்களுக்கு வந்து வடகம் ஏதாவது ரெடி பண்ண தெரிஞ்சா, அத வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அது உங்களுக்கு தெரியலனா கூட, நெறைய வந்து நீங்க கொஞ்சம் உங்க வீட்டளவு வந்து செஞ்சு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதில வந்து சக்சஸ் கிடைக்கும். அப்புறமா வந்து அத பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணி பாருங்க. வடகம் மட்டும் இல்லங்க, நம்ம பாத் பவுடர் கூட ரெடி பண்ணி குடுக்கலாம். நம்ம நெறைய வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து முகத்துக்கு போடுறதுக்காகவே நெறைய வந்து சொன்னாலே வந்து குடுப்பாங்க. வெட்டி வேர், ஆரஞ்சு தோல் பவுடர்ன்னு இந்த மாரி எல்லாத்தையுமே நம்ம வாங்கி காய வச்சு அவங்களுக்கு வந்து பவுடர் பண்ணி குடுக்கலாம். இதோட ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும்னு நெனச்சா கூட உங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்தா கூட அதையும் நீங்க செஞ்சு குடுக்கலாம். இத தவிர்த்து இன்னொரு பிசினஸ் என்னன்னு அப்டின்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ண தெரியும். அதாவது உங்க வீட்ல கம்ப்யூட்டர் அது கூட ஒரு 10,000 போட்டு ஒரு எப்சன்ல வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்டர் கிடைக்குது. அத வந்து நீங்க யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தேவையான நெறைய ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து இப்போ வந்து சிஸ்டத்தில வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் போடுற மாரி இருக்குது. ஸோ அத வந்து உங்க வீட்ல இருந்தே நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து குடுக்குறது, ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ரெடி பண்ணி குடுக்குறதெல்லாம் செஞ்சோங்கன்னா, அதுலயும் கண்டிப்பா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆதார், ரேஷன் கார்டு இந்த மாரி நெறைய இத வந்து ஜெராக்ஸும் போட்டு குடுப்போம் அப்படிங்கிற மாரி வந்து வீட்ல வந்து முன்னாடி ஒட்டிட்டோம்னா, அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய ஏர்னிங்கா இருக்கும். அப்புறம் பேக்கிங் ஐட்டங்கள் அதாவது கேக்கெல்லாம் பேக் பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கொஞ்சம் தெரிஞ்சா கூட நெறைய வந்து யூடியூபையும் பார்த்து கத்துக்கிட்டு, வந்து நீங்க வீட்டளவு செஞ்சு பார்த்துட்டு, அப்புறம் அது ஒரு பிசினஸாவும் ஆக்கலாம். அப்புறம் நீங்க வீட்டுக்கு குடுக்குறத வந்து கொஞ்சம் சேவிங்ஸா வச்சிருப்பீங்க. ஸோ அது மூலியமா வந்து நம்ம கொஞ்சம் வெளியில சாரீஸ், நைட்டீஸ், இன்ஸ்கர்ட்ஸ் அந்த மாரி ஏதாவது எடுத்து, அதையும் வந்து சேல்ஸ் பண்ணலாம். உங்க ஏரியா ரொம்ப இன்டீரியர் அப்படின்னா கூட, நெறைய பொருள வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து, அத கொஞ்சம் அதாவது டிஃப்ரெண்ட் கலெக்ஷனா இருக்கணும். ஸோ அந்த மாரி வீட்ல இருந்துகிட்டே இந்த மாதிரி சில விஷயங்கள வந்து சேல்ஸ் பண்ணலாம். அந்த பிசினஸ் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, அடுத்து வந்து நீங்க கால் பண்ணாலே அவங்க வந்து கொஞ்சம் பண்டலா வந்து இறக்கிருவாங்க. ஸோ அதுக்கு வெளியில போக வேண்டிய அலைச்சல் கூட உங்களுக்கு அடுத்து இருக்காது. ஸோ எது எப்படியோ கொஞ்சமாவது உங்களுக்குன்னு தனியா ஏர்னிங் வந்து இருந்தா தான், அது உங்களோட பாசிட்டிவிட்டிய ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏர்ன் பண்ணா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அது பிடிக்காது. கொஞ்சம் ஈகோவா அவர் வந்து திங்க் பண்ணுவாரு. குழந்தைங்கள பாரு, வீட்ட பாரு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் அத விட அத முடிச்சுக்குவாரு அப்படிங்கிற மாரி திங்க் பண்றவங்களுக்கு, ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்ல இருந்தே இந்த மாரி ஏர்னிங்க்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க. யூடியூப் கூட நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா, அத வச்சு ட்ரை பண்ணலாம். வீடியோ கூட போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும். ஏர்னிங்ன்னு நம்ம கையில வந்துருச்சுன்னா, அத அப்படியே வந்து நம்ம கைக்கு பதிலா நம்ம வீட்டு சின்ராசு கையில வந்து குடுத்து பாருங்க. அடுத்து நம்ம சின்ராச கையில புடிக்கவே முடியாது. ஏர்ன் பண்ணாலும் மொத்தமா நம்ம கையில குடுக்குறான் அப்படிங்கிற மாரி தாட் வந்து அவங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாம அந்த ஏர்னிங் உங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய கேப் உருவாக்காத மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ நான் ஏர்ன் பண்றேன், நீ பெருசா, நான் பெருசாங்கிற மாரி தாட் மட்டும் வரவே கூடாது. ஆரம்பத்தில அவங்க கையில நம்மளோட ஏர்னிங் எல்லாம் குடுத்து நம்ம கொஞ்சம் நடந்துக்கிற விதத்திலேயே வந்து அவர் கண்டிப்பா வந்து மாறுவாரு. அடுத்து நம்ம ஏர்னிங்க்கு அவரே ஒரு பெரிய சப்போர்ட்டிவாவும் இருப்பாரு. இப்படிலாம் அடிமைத்தனமா அவங்க கிட்ட வந்து ஏர்ன் பண்ணி இருக்கணுமா? அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வேணாம். சில குடும்பத்தில வந்து நம்ம சண்டை வரக்கூடாதுன்னு எந்தெந்த விஷயத்தலாம் யோசிக்கிறோமோ, இதையும் அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு உங்க லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.